அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் இன்சூரன்ஸ் கன்சல்டன்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெற்றனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு காம்பஸ் என்ற கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் அல்லது பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்சியாளர் எம் சுஜாதா மேடம் அவர்களிடம் இந்த தலைமை படைக்கப்படுகிறது. மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட் மேம். அன்மியூட் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் மேம். வெரி குட் மார்னிங் மை டியர் ட்ரைனர்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஏர்லி மார்னிங். ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட் டாபிக். எனக்கு மெயினாக வந்துட்டு பிஸ்னஸ் அப்படின்னாலே எனக்கு அது ஒரு ரொம்ப பிடிச்ச டாபிக். ஏன்னா அப்படின்னா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பிஸ்னஸ் பக்கத்தில் என்னே போட்டால் கூட டிக்ஷனரியில் ஓகேன்ற அளவுக்கு தான் நான் என்னோட லைஃப் வந்துட்டு அது மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கு. So thank you so much sir for giving me this wonderful opportunity. The 9th sense நற்புலரி வந்துட்டு டே பை டே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் ரொம்ப கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு அப்படி போகிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இது ஒரு கிரெடிட். சாரி மேம், நீங்கள் ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா ஹெட்செட் ரிமூவ் பண்ணிவிடுங்க மேம். சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்களோட நாய்ஸ் வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு மேம். நீங்கள் ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா ஹெட்செட் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஹெட்செட் எல்லாமே நீங்கள் பேசலாம். இல்லை, நீங்கள் ஓகேவான்னு கேட்கும்போது கரெக்டாக இருக்கும் மேம். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சதோட சவுண்டு வர ஆரம்பிச்சிட்டு. ஓகே மேம். கிளியர் மேம். ஓகே, அதுதான். இப்போ சாரி, அது கொஞ்சம் சிவியர் கோல்டு. லாஸ்ட் டைமே சார் வந்துட்டு நான் என்னால் இது அட்டன் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் இந்த சிவியர் காஃப் அண்ட் கோல்டு தான். சப்போஸ் சம்டைம்ஸ் இந்த கோல்டு காஃப் இன்டர்பிரட் ஆனால் சாரி ஃபார் தட். அப்போ இந்த பிஸ்னஸ், இந்த காம்பஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே ரொம்ப நல்லா இருக்கு. எப்படிதான் சார் வந்துட்டு இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த டீமுக்கு தேங்க்யூ ஸோ மச். அகெயின் ஐ எம் டெல்லிங், நான் திருப்பி சொல்கிறேன், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஒரு நம்ம எல்லாருமே நம்ம என்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் எனக்கு வந்துட்டு நான் 2019 இயர்ஸ்லேருந்தே நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட். அது பிஸ்னஸ் சொல்றதுன்றதே எனக்கு பிஸ்னஸ் அப்படின்னாலே எல்லாரும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஏதோ வேற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அந்த பிஸ்னஸ் அப்படின்னாலே அது ஒரு அற்புதமான வேர்டு. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எடுத்த உடனே நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா கூட நம்மளால எதுவுமே. இப்போ எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ்ல 23 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கூட நம்மளால வந்துட்டு எடுத்தோடனே நம்ம இப்போ பேசுறோம் அப்படின்னாக்கா ட்ரெயினரா நம்ம ட்ரெயின் ஆகியிருப்போம், அதை வச்சுதான் நம்ம பேசுறோம். பட் நம்மளால ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம இப்படிதான் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பர்சன் டு பர்சன் அது வந்துட்டு மாறும். ஸோ நம்ம வந்துட்டு முன்னாடி உள்ளவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் ஒரு படம் பார்க்குற மாதிரி தெரிஞ்சுக்கலாமே தவிர அவங்கள நம்ம கண்டிப்பா ஃபாலோவே பண்ணக்கூடாது. அது ஒரு ஒரு நமக்கு ஒரு என்னது ஒரு எனர்ஜிக்கு தான் நம்ம எடுத்துக்கணும் அது டெஃபினெட்லி. ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு வேற வேற தாட்ஸ், வேற பிஸ்னஸ் மைண்டு. எல்லாருக்குள்ளேயும் வந்து பிஸ்னஸ் மைண்ட் செட்டும் இருக்கும், எம்ப்ளாய் மைண்ட் செட்டும் இருக்கும். நம்மளோட சுச்சுவேஷன், நம்மளோட ஃபேமிலி அண்ட் நம்ம, இந்த 3ஆல தான் நம்மளால வந்துட்டு அதை வந்துட்டு கன்சிஸ்டன்சியா பண்ண முடியும்.
ஸோ இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு டேலண்ட் இருந்தா கூட எல்லாராலையும் மூவ் ஆன் பண்ண முடியல அப்படின்னும் போது அவங்க ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. பட் அவங்களால மூவ் ஆன் பண்ணி போக முடியாது. பிகாஸ் ஃபேமிலியோட அவங்க வந்து ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சொசைட்டியோட அட்டாச்சா இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையுமே பேலன்ஸ்டா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபேமிலிய பார்க்க முடியல அப்படின்ட்டு as a men or women டெஃபினட்டா நம்ம வந்து பிசினஸ் பண்ணவே வேண்டாம். அது என்னோட ஸ்மால் ரெக்வெஸ்ட். ஏன்னா நம்ம ஃபேமிலியே வந்து நம்மளால ப்ராப்பரா கைட் பண்ண முடியல அப்படின்னா நம்மளால வெளியில கைட் பண்ணவே முடியாது. இதை நான் வந்துட்டு எங்க வேணாலும் எப்படி வேணா அப்படி சொல்ல முடியும். நிறைய பேர் வந்துட்டு பணம் தான் பிசினஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. அது அது கிடையவே கிடையாது. பார்க்கும்போது ரொம்ப பணம் வச்சுட்டு அது ஹாப்பி தான். இந்த பணம் வந்து ஹாப்பினஸ் கொடுக்கும். நம்ம அடுத்த growthக்கு அடுத்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு அந்த பணம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பணத்தை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு பிசினஸ் மைண்ட் செட் கொண்டு வந்தோம்னா அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நாள் அது நீடிக்காது. பிகாஸ் நம்ம வந்துட்டு நம்ம பண்ற பிசினஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். எஸ்பெஷலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி எல்லாமே ஒரு காம்போவா இருந்தா மட்டும்தான் நம்மளால அது வந்து சக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 20 இயர்ஸா நான் இப்போ பிசினஸ் பண்றேன் அப்படின்னா நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட வே ஆஃப் பிஹேவியர், நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுதான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு நம்மளோட மார்க்கெட்டிங்க்கு தான் அது யூஸ் ஆகும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் லெவல் growthக்கு கண்டிப்பா ஒரு 70% growth ஆகும். பட் 30% வந்துட்டு எப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது. பட் இப்ப இருக்கிற காலத்துல காம்படிஷன் வேர்ல்டுன்றதுனால நம்மளோட ஸ்டேட்டஸ்க்காக நம்ம சில விஷயம் செய்யணும். அதெல்லாம் போலியா இருக்கக்கூடாது, ஃபேக்காவே இருக்கக்கூடாது, ரியலா இருக்கணும். பட் ஆனா அதை ப்ரூவ் பண்ணுன்றது நெசசிட்டியே கிடையாது. ஏன்னா நம்மளோட லாங் டேர்ம் கோல் வந்துட்டு டிஃப்ரெண்டாவும், யூனிக்காவும், இனோவேட்டிவா இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. அப்போ இட் வில் டேக் டைம் எடுக்கும். அதனால நம்ம வந்துட்டு அந்த பிஸ்னஸ்க்கு நம்ம ஆப்டா இல்லையோன்ற மைண்ட் செட்டுக்கு வரவே கூடாது. அப்படி ஷார்ட் டேர்ம் கோல் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல் தான் எடுக்கணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அந்த டே சேலஞ்ச் தான் நான் எப்பயுமே சொல்றது அப்படிதான். அந்த ஒன் டேவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கரெக்டா அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம அந்த லாங் டேர்ம் நம்ம கரெக்டா பண்ணிடுவோம். ஷார்ட் டேர்ம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ன்றது ஒன் டே ப்ராசஸ் தான். ஒன் டேவை நம்ம வந்துட்டு மார்னிங் வேக்கப் டு பெட் டைம் வரைக்கும் நம்ம ப்ராப்பரா பண்ணணும். அது ஒரு ஹேபிட்டாவே எடுத்துக்கணும். நம்ம வீட்லயும் ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டா இருந்தா மட்டும்தான் வெளியில நம்மளால ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். நம்ம ரிலாக்ஸேஷன் அப்படின்றது நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்குற ரிலாக்ஸேஷனே தவிர மத்தவங்க கிட்ட இருந்து எடுக்கிற ரிலாக்ஸேஷனா இருக்கக்கூடாது. நம்ம தான் கொடுக்கணும் எல்லாமே. நம்ம as a பிசினஸா இருந்தோம்னா நம்ம வீட்ல ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், வெளியில ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். அப்படி பண்ணவே கூடாது. நீங்க பிசினஸ் மேன், மல்டி மில்லியனர், வாட் எவர் இட் இஸ், நமக்குள்ள ஒரு எய்ம் இருக்கும். அதை நம்ம வீட்டுக்குள்ளேயே அவங்களே ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம வீட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்துட்டு நமக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது, டக்குன்னு வேலைக்கு போயிடுங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா நம்ம வீட்டை சரியா கவனிக்கல. வீட்டை கவனிக்கல அப்படின்னும் போது வீட்டுல ஃபேமிலி சப்போர்ட்னா நம்மள நம்பிதான் அவங்க விமனோ மென்னோ இருப்பாங்க. வாட் எவர் இட் இஸ், மென்னுக்கு வேற மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்தா விமனுக்கு வேற மாதிரி இருக்கும். விமனா as a விமனா ஐ ஹாவ் டு ப்ரூவ் மை செல்ஃப். நான் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். வெளியில போய் நான் சேஃப்டியா இருக்கேன், டிசிப்ளினா இருக்கேன் அப்படின்றத ஃபேமிலியில வந்துட்டு ஏர்னிங் இஸ் செகண்டரி தான் விமனுக்கு. பட் மென் ஆனா நம்ம இதை வந்துட்டு அவங்கள்ட்ட நம்ம ப்ரூவ் பண்ணணும்ன்றது நம்மளோட பிஹேவியர்ல தான் இருக்கணும், நம்மளோட வார்த்தைகள்ல இருக்கக்கூடாது. அவங்க வெளில போனாங்கன்னா கரெக்டா பண்ணிட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். ஆஸ் அ விமனா, ஆஸ் அ மென்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிசினஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஃபேமிலிக்கு தேவையான நீடட் நம்ம தெரியும். நமக்கு என்ன பட்ஜெட்ல நம்ம ஃபேமிலி எப்படி ரன் பண்ணும்,
நம்ம பட்ஜெட் அஸ் அ மென்னா இருந்தா நம்ம போடுற பட்ஜெட்டை நம்ம குழந்தைங்களோ நம்ம ஒய்ஃபோ அதை கேட்டுதான் ஆகணுன்ற அளவுக்கு நீங்க அங்க ட்ரஸ்டபுளா இருக்கணும். இங்க நீங்க ட்ரஸ்ட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வெளியில ப்ரெஷர் இருக்காது. வெளியில நம்ம ரொம்ப அழகா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கரெக்டா இருப்பாங்க. ஆனா வீட்டுல ப்ரெஷர் இருந்ததுன்னா நம்மளால வெளியில சக்சஸ் பண்ண முடியாது. ஆனா ப்ரெஷர் இல்லாம இருக்காது. பட் அந்த விஷயத்தை எப்படி அழகா ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு பிசினஸ் டாக்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது இங்க கிடைக்கணும், வீட்டுல இருக்கணும் நமக்கு. அப்ப நம்மளோட ஹேபிட்டை தான் ஃபர்ஸ்ட் மாத்தணும். பிசினஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியே நம்மளோட ஹேபிட்டை வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். அதாவது நல்ல ஹேபிட்டா இருந்தா ஓகே. நல்ல ஹேபிட்ன்றது நம்ம சிலதெல்லாம் நம்ம ஏர்லி மார்னிங் வேக்கப், ரெகுலரா வந்துட்டு கன்சிஸ்டன்சியா ஒரு ஒர்க் செய்யறது, ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி, ஒரு ஒரு நம்பிக்கை தன்மை, ஒரு நேர்மை, இப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்கள் கோட்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். அதை நம்ம ஃபாலோ பண்ணும். நம்ம சொல்றதோட இருக்கக்கூடாது, நம்மளோட செயல்லே இருக்கணும். அப்பதான் கண்டிப்பா அது வந்துட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணி போக முடியும். சரி, ஒரு இங்கிலீஷ் கோட்ஸ் ஒன்று இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் கிரேட்டர் ஆர் நோபல் இன் லைஃப், பி ரெடி டு மேக் சாக்ரிஃபைஸ். நம்ம வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இன்னைக்கு காலையில எழுந்துச்சு நம்ம வீட்டுல நம்ம ஒரு பிளான்ல மைண்ட் செட்ல வெளில போகணும்னு ரொம்ப அப்படி ஹாப்பியா இருப்போம். அங்க ஒரு சம்திங் ஒரு இஷ்யூஸ் இருக்கும். நம்ம ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்டோ ஏதோ போகாத வெளில, அப்படி இல்லைன்னா நீங்க சண்டை போடுவாங்க. அதை நம்ம வந்து டாக்கிள் பண்ணி வெளில வந்துடணும். அப்ப நம்ம ஒரு சண்டை போட்டுட்டோம் இல்ல அதை வந்துட்டு வேற மாதிரி சொதப்பி விட்டுட்டு நம்ம வெளில போனோம்னா அது டோட்டலி ஜீரோ. இப்ப இன்னைக்கு இல்லைனாலும் அது ரொம்ப வந்துட்டு பெரிய விஷயமா மாறி அது நம்ம பிசினஸ்க்கு வந்துட்டு அது ஹெல்ப் பண்ணாது. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பிளான் பண்ணணும். அப்பா வெளில போனாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படின்றத ஹோப் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் சார். டெய்லி டே பை டே டெய்லி எல்லா டைம்லயும் எல்லாருக்குமே அப்படிதான் கொடுக்கணும். பக்கத்துல உள்ள நெய்பர்ஸா இருக்கட்டும், நமக்கு எனிமீஸே இருக்கக்கூடாது. அது எப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு நம்ம ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அதுதான் நம்ம பக்கத்து வீட்டுல இன்னைக்கு நம்ம தேவையில்லாம நம்ம சண்டை போட்டுருவோம், நாளைக்கு அவங்க தேவைப்படுவாங்க. எல்லாருமே எப்பயுமே தேவைப்படுவாங்க. எல்லாருமே நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூபிளா பார்க்கணும். ஈச் அண்ட் எவ்ரி திங், வீட்டுல உள்ள திங்ஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், மெய்டா இருக்கட்டும், சர்வெண்டா இருக்கட்டும், நம்ம வீட்டுல உள்ள திங்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்தையும் வேல்யூ பண்ணும்போது நம்ம கண்டிப்பா வேல்யூவா தான் இருப்போம். அதுல எந்த மாற்றமுமே இருக்காது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம சரி பண்ணிக்கணும். அடுத்தது ஃபேமிலி அண்ட் நெக்ஸ்ட் தான் நம்ம வந்துட்டு சொசைட்டிக்குள்ளேயே கால் வைக்கணும். இந்த ரெண்டையும் சரி பண்ண முடியல அப்படின்னா நம்மளால டெஃபினட்டா ஒரு சக்சஸ் போகும், பிசினஸ் போகும். அப்புறம் நம்ம டயர்ட் ஆயிடுவோம். மைண்ட் செட் கரெக்டா இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு தான் பண்ண முடியும். நம்மளால கன்சிஸ்டன்ஸா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நான் ரெகுலர்லி இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்பவுமே நான் வந்து 19 ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணதே அதான். அதை விட்டுட்டு நான் அடுத்ததுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா அடுத்தது இதை சொல்லிக்கலான்றதுக்கு தான். நான் 19 இயர்ஸ்ல இருந்தே நான் வந்துட்டு பிசினஸ் விமனா ஆயிட்டேன்றது எனக்கு அப்பவே எனக்கு தெரியும். பிகாஸ் என்னோட மதர் வந்துட்டு என்னோட ஃபேமிலி வந்துட்டு வெல் டு டு ஃபேமிலி. எப்படின்னா நாங்க சென்னையில் தான் ப்ராட் அப். அப்போ வந்துட்டு என்னோட ஃபாதர் வந்துட்டு சப் கலெக்டர் இருந்தாங்க, என்னோட மம்மி வந்துட்டு நர்ஸா இருந்தாங்க 20 years பிஃபோர். ஈவன் தோ என்னோட ஃபாதர் வந்து எக்ஸ்பயர்டு, அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க. அப்புறம் நாங்க இங்க மயிலாடுதுறையில வந்து செட்டில் ஆயிட்டோம். மம்மி வந்துட்டு நர்ஸா இருந்ததுனால கவர்மெண்ட் ஸ்டாஃப், அதனால இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம். அப்போ வந்துட்டு நாங்க அங்க வந்து லக்ஸூரியஸ் லைஃப், சென்னையில வந்துட்டு ஸ்கூல் கோயிங் எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு லைஃப் தான் லீட் பண்ணி என்னோட ஃபாதர் கொண்டு வந்தாங்க. பட் அதே மம்மி வந்துட்டு அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னா மணியில மட்டும்தான் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. வர எத்துலயுமே என்னோட மம்மி வந்துட்டு ஸ்ட்ரிக்டே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்துட்டு ஏன் இதை பண்ண, ஏன் இதை பண்ணல, என்கரேஜும் கிடையாது, டிஸ்கரேஜும் கிடையாது.
அது வந்துட்டு இப்ப நான் அதை கத்துக்கிறேன். நம்மளோட குழந்தைங்கள போட்டுட்டு ரொம்பவும் என்கரேஜும் நான் நிறைய பிரைஸ் வாங்கிட்டு வருவேன். என்னோட மம்மி வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பிரைஸ் வாங்கலன்னாலும் எதுவும் ஏன் வாங்கல? ஆனா நம்ம வாங்கிக்கிட்டே தான் இருப்போம். ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணிட்டே தான் இருப்போம். அதனால சொல்லலையான்னு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. என்னோட மதர நான் பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவாங்க. அத அப்படியே விட்டுடுங்க. அது தானா வளரும் அப்படின்னுவாங்க. அதுதான் ரியல். ஏன்னா நம்ம வேற திசை போகாதனால அது நல்ல மரமா வளர்ந்துட்டு, அப்ப பாத்துக்கலான்னு விட்டாங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து நம்ம எல்லார்கிட்டயும் சொல்றோம். குழந்தைங்கள வந்துட்டு ரொம்ப வந்துட்டு திட்டாதீங்க. எங்க அம்மா அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். என்னோட மம்மி தான். பிகாஸ் வந்துட்டு என்ன வந்துட்டு எதுவுமே சொன்னதே இல்லை. ஏன் சொல்லலைன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியவே இல்லை. அதுதான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அப்ப 19 இயர்ஸ்ல என் அம்மா வந்துட்டு பட்ஜெட் தான். எனக்கு பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா எனக்கு காசே குடுக்க மாட்டாங்க. பைசாவே குடுக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வந்துட்டு சென்னையில வந்துட்டு ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சுட்டு இங்க வந்து ஒரு மெட்ரிக் பண்ணேன். மெட்ரிக் பண்ணிட்டு கவர்மெண்ட் காலேஜ்ல தான் என்ன சேர்க்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் பிடிக்கவே இல்லை. ரொம்ப அழுதேன். ஆனா அத பத்திலாம் கண்டுக்கவே மாட்டாங்க. சாப்பாடு வேண்டாம்னா சாப்பாடு நகர்த்தி வச்சிருவாங்க. அதனால நாங்க எதுவுமே வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். எதுவுமே எங்களுக்கு உடனே எனக்கு வேண்டாம்னா எடுத்து வச்சிருவாங்க. அது வந்துட்டு அவங்க எங்களை வந்துட்டு அதுதான் எங்களுக்கு வந்துட்டு அடுத்த லெவலுக்கு என்னோட பிரதரா இருக்கட்டும், நாங்க 2 பேருமே வந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு எதுவுமே இல்லைனாலும் எங்களால பிசினஸ் பண்ண முடியும். பிகாஸ் பிசினஸ்க்கு பணமே தேவையில்லை. அது அடுத்தது நான் சொல்றேன். இந்த ஸ்டோரி ஒரு 2 மினிட்ஸ்ல சொல்லி முடிச்சிடுறேன். என்னோட மம்மி வந்துட்டு பணமே தரமாட்டாங்க. கவர்மெண்ட் காலேஜ் பஸ் பாஸ் அவ்வளவுதான். ஒரு பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ், தீபாவளிக்கு ட்ரெஸ் அவ்வளவுதான். இந்த 2 தான். ஆனா என்னோட ஃபாதர் வந்துட்டு நிறைய ட்ரெஸ், காரு, அப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்கு நிறைய அந்த 8th வரைக்கும் நிறைய கிடைச்சது. 9th அப்புறம் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க மயிலாடுதுறை வந்தோம். மெட்ரிக் ஸ்கூலு, அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ். அதுவே உங்க லைஃப் ஸ்டைல அப்படியே டோட்டலா மாறிட்டு ஒரு குவார்டர்ஸ்ல தான் இருந்தோம். இந்த குவார்டர்ஸ பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப எப்படி ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி ஒரு கவர்மெண்ட் குவார்டர்ஸ் எப்படி இருக்கும், பார்க்கவே பயமா இருக்கும். அழுதோம். எதுவுமே அழட்டிக்கல. நான் அப்பவே என்ன பண்ணேன்னா, அப்பவே வந்துட்டு அது ரொம்ப ஒரு பாழடைஞ்ச பங்களா மாதிரிதான் இருக்கும். உடனே என்ன பண்ணேன், இது இப்படி இருந்தா என்ன, நம்ம அதை அழகுபடுத்துவோம்னு அப்ப ஸ்டார்ட் பண்ணதுதான். பிடிக்கவே இல்லை. எனக்கு நீட்டா இருந்தாதான் பிடிக்கும், கிளீனா இருந்தா. ஆனா கிளீனாவே இல்லை. உடனே மாத்துனேன். அந்த 18 இயர்ஸ்ல நான் எப்படி பண்ணேன்னு தெரியல. ஃபுல்லா வந்துட்டு என்ன இருக்கோ பணம், பெயிண்ட் அடிக்க எதுவுமே காசு கூட இருக்கிறத கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னோட பிளேஸ நீட்டா வச்சு அப்படிதான் போனது லைஃப். அடுத்தது வந்துட்டு பஸ்ல போகவே முடியல. ஒரே தெரியும் அப்போதைக்கு நாங்க கொஞ்சம் லக்ஸூரியஸா லைஃப் லீட் பண்ணனால சில விஷயம்லாம் எனக்கு பிடிக்காம இருந்தது. அதுக்குதான் அப்பவே காட் வந்துட்டு எனக்கு நல்ல லெசனிங் கொடுத்துட்டாங்க. அது அப்பவே ஸ்டார்ட் ஆனதுதான். பஸ்ல போக முடியல. ரொம்ப கூட்டம். அந்த மணல் மேடு அந்த சைட்லாம் சான்ஸே இல்லை. ஒரு மூச்சு விட கூட இடம் இருக்காது. தோடு இதெல்லாம் கயண்டு விழுந்துரும். அப்படி செப்பல் ஒரு பக்கம் போயிடும். அழுவேன். எங்க மம்மி கண்டுக்கவே மாட்டாங்க. இப்படிதான் போகணும், பஸ்ல தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், சரி இதை எப்படி அவாய்ட் பண்றது? நான் பஸ்ல போக கூடாது. வீட்டுல ஒரு டிவிஎஸ் 50 தான் இருந்தது. மம்மி அவங்க வந்து லோன்ல வாங்கினது தான் அது. இந்த வண்டி இருக்கு, ஓகே வண்டியில போலாம். பெட்ரோலுக்கு காசு தர மாட்டேன். பஸ் பாஸ் தான் கொடுத்துருக்காங்க, காசு தர மாட்டேன். ஒரு நாளைக்கு 5 rupees தான் தருவாங்க. அதுவும் கையில வச்சிருக்கணும், செலவு பண்ணக்கூடாது. அப்புறம் யோசிச்சுட்டு சரி நம்ம டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, ஏன்னா எனக்கு நிறைய அப்பவே நான் காலேஜ் படிக்கும்போது சின்ன பசங்களோட அப்ப இருந்ததுனால தான் அந்த பசங்களுக்கு வந்துட்டு நாங்க புதுசா வந்தோன்னே நான் இவங்க டியூஷன் எடுப்போம் அப்படின்லாம் நான் நினைக்கல. அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றது சும்மா ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வர வச்சு நல்ல அங்க பக்கத்துல உள்ள நியூ பீப்புள்ஸ் அவங்களோட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்பவே. பட் நான் எனக்கு டியூஷன் எடுக்கணும், இவங்க எல்லாம் எனக்கு வேணும் அப்படிலாம் எடுக்கல. அது நார்மலா அதை பண்ண ஆரம்பிச்சதுதான். இன்னைக்கு அதை நம்ம வந்துட்டு ஒரு பிசினஸா சொல்லிட்டு இருக்கோம். பக்கத்துல நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்லாம். உடனே ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. 2020 ஐ திங்க், சாரி 2096-99 பேட்ச். அந்த 99ல நான் வந்துட்டு 750 rupees என் கையில இருந்துச்சு.
ஒரு ரூபா பணமே இல்லாத எனக்கு அடுத்த டேல இருந்து அடுத்த 1 மந்த்ல எனக்கு 750 rupees. ஸ்டில் நவ் அந்த பணம் குறையவே இல்ல. அதுக்கிடையில நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஜீரோக்கு நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். ஜீரோலலாம் வந்திருக்கேன். பட் ஆனா அந்த மணி அட்ராக்ஷன் எனக்கு அப்பவே இருந்திருக்குன்றத அதுதான் மணி அட்ராக்ஷன், பீப்பிள் அட்ராக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீப்பிள் அட்ராக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணக்கூடாது. நம்ம அட்ராக்ட்டா இருக்கணும் அப்படின்றது நான் லைஃப்ல லேர்ன் பண்ணிட்டது. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண அந்த 750 rupees வந்துட்டு எவ்ளோ வேல்யூவா இருக்கும். ஆனா எங்க மம்மி வந்துட்டு அந்த பணத்த ₹1 கூட கேட்டதே கிடையாது. ட்ரெஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு எல்லாரும் எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. நான் சென்னை கேர்ள்ன்றதுனால எல்லாரும் எல்லாமே என்ன ரொம்ப வியப்பா பார்ப்பாங்க. பட் என்னால எங்க மம்மி வந்துட்டு எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்க கூட பணம் தர மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் வாங்க பணம் தர மாட்டாங்க. அந்த 750 rupeesல இருந்து பெட்ரோல் 50 rupees அப்போ 1 லிட்டர் பெட்ரோல் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன். அன்னைக்கு என்ஜாய் பண்ண அந்த ஹாப்பினஸ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்கு. ரியல் இது வந்துட்டு ப்ராமிஸ் வேர்டு. இதுல வந்துட்டு எனக்கு அப்படி இருக்கு. அன்னைக்கு எப்படி என்ஜாய்டோ அதே மாதிரி இன்னைக்கும் அதே என்ஜாய்மெண்ட். இன்னைக்கு வரைக்கும் என்னோட பைசால தான் நான் என்னோட காரா இருக்கட்டும், என்னோட வண்டியா இருக்கட்டும், என்னோட ஃபேமிலிக்கு ஈவன் எல்லா சப்போர்ட்டும் இருந்தாலும் அது என்னோட தான் இருக்கணும்னு நான் அப்ப நினைச்சதுதான். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் ஒரு ஷார்ட் ஒரு அத பத்தி நான் சொன்னேன். இப்படிதான் என்னோட நிறைய லேர்னிங் ப்ராசஸ் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண விஷயம். அதனால நான் அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு தெரிஞ்சது, எனக்கு வந்துட்டு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் காலேஜ் படிச்சுட்டு நான் கம்ப்யூட்டர் காலேஜ் முடிச்சேன். எனக்கு வந்துட்டு அந்த கவர்மெண்ட் ஜாபே எனக்கு என்னன்னே தெரியல. எல்லாரும் அப்ப வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் போகும் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு அப்பவே வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒர்க் பண்ண பிடிக்கல. நான் டிகிரி முடிச்ச கையோட நான் என்ன பண்ணிட்டேன், கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு ஒர்க் பண்ணேன். சரி நம்ம அப்பவே வந்துட்டு ஒரு 20 years பிஃபோரே கம்ப்யூட்டர் வேல்யூவா இருக்குன்ற மைண்ட் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. உடனே 1 year முடிச்ச உடனே கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுட்டேன். கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கும்போது 3 பேர் வந்துட்டு அப்ப ஜென்ஸ், ஒரே ஒரு நான் அப்ப ஃப்ரெண்ட்ஸ், அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 3 மென்னு, நான் ஒரு கேர்ளு. சரி அப்பெல்லாம் வந்துட்டு யாரும் இப்ப எல்லாரும் பிசினஸ் பண்ணுவாங்க. அப்பவே நான் வந்துட்டு அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டிசிப்ளினா இருந்திருக்கேன். அதுதான் இன்னைக்கு என்ன வந்துட்டு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைப்பேன். அப்ப டிசிப்ளின் நம்ம பிசினஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின். நீங்க டிசிப்ளினோட இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை டெஃபினட்டா அச்சீவ் பண்ண முடியுன்றத நான் இன்னைக்கு அதை ரியலைஸ் பண்ணிட்டே இருக்கேன். பிகாஸ் அந்த 19 yearsல இந்த 21 yearsல நான் ஓனா கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு அப்பவே வந்துட்டு எனக்கு பெரிய கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி நாங்க பிரிச்சுட்டோம். அப்பவே நான் வந்துட்டு அட்மின்ல இருப்பேன். கம்யூனிகேஷன் நான் வந்துட்டு நல்லா கம்யூனிகேட் பண்ணி நல்லா மார்க்கெட்டிங் பண்றதுனால மார்க்கெட்டிங்கை நான் எடுத்துக்கிட்டேன். யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கிளாஸ் எடுப்பாங்க இப்படி நாங்களே டிவைட் பண்ணி 5 மெம்பர்ஸோட கம்ப்யூட்டர் சென்டர் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய அங்க பார்ட்னர்ஸ்குள்ள அவங்களுக்குள்ள கிளாஷஸ் ஆனாங்க. ஆனா அவங்க அந்த 5 பேரும் கிளாஷஸ் ஆகி வெளில போயிட்டாங்க. பட் இன்னமும் நான் அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கும் அவங்க கிட்ட நான் ஃபோன் பண்ணி சாரி கேட்டு, நான் என்னோட மிஸ்டேக்கா இருந்தாலும் நான் சரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் லைஃப்ல எல்லாத்தையுமே சரி பண்ணி நம்ம வந்துட்டு ஃபிளெக்சிபிலிட்டியா இருந்து நம்ம ஒரு ப்ராப்ளமா பார்க்காம அதுக்கான சொல்யூஷன் இருக்குன்னு நம்ம மைண்ட் தாட் வந்துட்டாவே சரி பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு விஷயம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்சிடென்ட் நம்ம ரொம்ப க்ளோஸா இருப்போம், பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்ல இருப்போம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம உடனே அவங்கள நான் அப்படி நம்பினேன் இப்படி நம்பினேன் அப்படின்ற வேர்ட்ஸே நம்ம யூஸ் பண்ணவே வேணாம். பிகாஸ் நம்மள மட்டும் தான் நம்ம நம்பணும். இந்த ஃப்ரெண்டு இந்த பிசினஸ்க்கு செட் ஆகல, அதனால அவங்க பிசினஸ்ல தான் அவங்கள கொண்டு வரக்கூடாதே தவிர நார்மலி ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்றத அவங்க கிட்ட நம்ம சொல்லிடணும். நம்ம ரொம்ப க்ளோஸா இருப்போம், அப்படியே அறுத்து விட்டா மாதிரி அப்படி துரோகம் பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான். அவங்களுக்கு அது பண்ண தெரியாது. அந்த ஃபேமிலி அவங்க சுச்சுவேஷன் அவங்களுக்கு அந்த மணி ஹேண்டில் பண்ண தெரியாது, இல்ல கம்யூனிகேட் பண்ண தெரியாது. ஆனா நம்மளுக்கு அந்த ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிதான் நம்ம ஒரு பார்ட்னரா வந்திருப்போம். ஆனா அவங்க நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அடுத்தது நம்ம அதை அவாய்ட் பண்ணவே கூடாது.
இந்த ஃப்ரெண்டு நமக்கு இந்த இதுக்கு நமக்கு செட் ஆகலையே தவிர, நம்ம எப்ப அப்படி லைக் பண்ணோமோ, அத மட்டும் அவங்களோட டிராவல் பண்ணாலே, அவங்கள அப்படியே தக்க வச்சுக்கலாம். அது மாரி தான். நமக்கு நம்ம வந்துட்டு நம்மள தாண்டி நம்மளுக்கு யாருமே செட் ஆக மாட்டாங்க. நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல் தான். டீம் ஒர்க் இருக்கணும். பட் ஆனா யூனிக்கா தனியா தான் இருக்கணும். தனிமரம் தோப்பாகாது. ஆனா தனியா இருக்கிறதுன்றது சிங்கம் மாரி சிங்கிளா தான் இருக்கணும். காட்டுக்குள்ள அவ்ளோ பேர் இருந்தாலும், நம்ம சிங்கம் மாரி சிங்கிளா தான் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். யாரார எப்படி எப்படி நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணணுன்றத, நமக்கு எப்படி எப்படி அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணணுன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அவங்க டிசைட் பண்ணக்கூடாது. டிசைடிங் அத்தாரிட்டி நீங்க நம்ம பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா, டிசைடிங் அத்தாரிட்டீஸ் நம்மளா தான் இருக்கணும். நம்ம ஃப்ளெக்சிபிளா இருக்கலாமே தவிர, நம்மளோட கோல்ஸ்லேருந்து எப்பயுமே காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. நான் எப்பயுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். இந்த இடத்துல இந்த பேனர்ல நான் இதுதான் இருக்கணும் அப்படின்னா, அப்படிதான் இருக்கணும். அது மத்தவங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவால்ல. யாரு சொல்றதையும் நம்ம ஒரு ஐடியால இருப்போம். இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க. நம்ம உடனே காம்ப்ரமைஸ் ஆயி அவங்க பின்னாடி போயிடுவாங்க. அதுல நெறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன். டெஃபினட்டா நம்ம வந்துட்டு நெறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம நெறைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அவங்க கன்ஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த கண்ணு வச்சுருவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம் நம்ம ஒண்ணு முடிவு பண்ணிட்டா, அது கண்டிப்பா நம்ம முடிச்சு தான் ஆகுவோம். ஆனா, இந்த நடுவுல நம்ம ஐடியாஸ் கேட்டு, டிஸ்கஸ் பண்ணி, ஷேர் பண்ணி, நம்மள சொதப்பிடுவோம். நம்ம ஃபேமிலி கிட்ட கூட பெருசா ப்ரொபகேண்டா பண்ண தேவையில்ல. இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு அவ்வளவுதான். இதுக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க? அப்படி சொல்லிடணும். நான் இந்த மாரி ஒரு விஷயம் எடுக்க போறேன். ரிசல்ட் இப்ப கிடையவே கிடையாது. எப்பயுமே ரிசல்ட்ட நோக்கி நம்ம போகவே முடியாது. ஃபேமிலிக்கு என்ன தேவை? குழந்தைங்களுக்கு எஜுகேஷன், பட்ஜெட் போட்டுருங்க. விமனா இருக்கட்டும், மென்னா இருக்கட்டும். இந்த இந்த அமௌண்ட்ல தான் நம்மளால பண்ண முடியும். இத தாண்டி என்னால பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அத முன்னாடியே இன்சிஸ்ட் பண்ணி, நம்ம என்ன சொல்ல வரோமோ அத அவங்கள்ட்ட இன்சிஸ்ட் பண்ணிடுங்க. இப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, நம்ம கரெக்ட்டா பண்ணணும். அவங்க ஃபேமிலில எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்காக அவங்க நெனச்சதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. இதான் நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷன். நான் இவ்ளோ தான் ஏர்ன் பண்றேன். ஃபியூச்சர்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம ஒர்க் பண்ணணும். நல்லா ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூட எல்லா சீக்ரெட்டையும் சொல்லணும்னு நீடடே கிடையாது. அந்த சீக்ரெட் கூட உங்கள வந்து ஸ்பாயில் பண்ணிடும். அதனால உங்களோட சீக்ரெட் நீங்க தான் நல்ல நெய்பர். நீங்க தான் எல்லாமே. உங்களுக்குள்ள தான் எல்லாமே நீங்க வச்சுக்கணும். நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா கூட நம்ம சொல்லிடணும். எல்லாத்தையும் என்னாலே சொல்றதுனால நான் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நீ நெனச்சாலும் சரி, நெனைக்காட்டினாலும் சரி. எல்லாத்தையும் சொல்லி தான் நம்ம ஒருத்தவங்கள க்ளோஸ் ஃப்ரெண்டா வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு யுனிக்னஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கோங்க. நீங்க இப்படிதான். இவ்வளவுதான். இந்த லிமிட்ட கிராஸ் பண்ண விடாதீங்க. யாரா இருக்கட்டும். ஆனா ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கோங்க. நீங்களும் ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம டெஃபினட்டா அந்த ஒன் டேவ ரொம்ப நல்லா அழகா கிராஸ் பண்ணிடுவோம். நான் வந்துட்டு லைஃப் டைம்ல அது இப்பயுமே ஸ்டில் நான் லேர்னிங் ப்ராசஸா தான் வச்சிருக்கேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இதுதான். ஸ்கூல் டியூஷன் டீச்சரா இருந்தேன். அப்புறம் ஸ்கூல் டீச்சரா போனேன். அப்புறம் ஒரு டியூஷன் சென்டர் வச்சேன். அப்புறம் வைஸ் பிரின்சிபலா இருந்தேன். அப்புறம் பிரின்சிபலா இருந்தேன். அப்புறம் ஸ்கூல் வச்சேன். ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணேன். இப்போ ஒரு பெரிய ஸ்கூல் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அது ஒரு செக்டார். நெக்ஸ்ட் ஒரு ட்ரீம் ப்ரொமோட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணி மேன் பவர்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரெல்லாம் கம்பெனிஸ் வச்சிருக்காங்களோ அவங்களோட டை அப் பண்ணி கம்மியான பெர்சன்டேஜ்ல அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கேன். தேர்ட் வந்துட்டு ட்ரைனிங் தான் என்ன இந்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அந்த ட்ரைனர் ஜாப் வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட். அது வந்துட்டு கடவுளுக்கு நம்ம எல்லாம் ட்ரைனர்ஸா இருக்கிறதுக்கு அந்த யூனிவர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். பிகாஸ் மோர் தென் ஒரு 100 above நான் வந்துட்டு 2018ல தான் இந்த ட்ரைனர்ஸ் போனேன். ரொம்ப அது டே பை டே அதுக்கு சொல்லவே வார்த்தை கிடையாது. ரீசென்ட்லி நானு குமரேசன் சார் அப்படின்னு அவங்களாம் பிரைட் சாரோட போயிட்டு பாண்டிச்சேரியில அக்காடு ஹோட்டல்ல ஒரு ட்ரைனர்ஸ் மீட் பண்ணாங்க. அதுக்கு பிஃபோர் தட் முருகபாரதி சார் அண்ட் நந்தகுமார் சார், தணிகை சார் அவங்களோட ஒரு ட்ரைனர்ஸ் 2 ட்ரைனிங்ஸ் தான் நான் அட்டன் பண்ணிருக்கேன் லைஃப்ல. ஃபர்ஸ்ட் யோசி டீம்ல ஒரு ட்ரைனிங்
அதுக்கப்புறம் 2018லேருந்து 23 வரைக்கும் நான் ஸ்டாப்பா எனக்கு வந்து ட்ரைனிங்ஸ். குமரேசன் சார்லாம் நான் டெய்லி தேங்க் பண்ணிக்கணும். சைல்ட் ஃபண்ட் இன்டர்நேஷனல் அந்த யுஎஸ்ஏ கம்பெனில ஒரே ஒரு டைம் தான் என்னை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் 7 இயர்ஸ் 4 இயர்ஸா நான் அதுல டிராவல் பண்றேன். நல்ல ஒரு பேமெண்ட். ஒரு நாள் கூட எனக்கு எதுலயுமே பேமெண்ட் எனக்கு வந்ததே இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது. ஒரு பேமெண்ட் கூட எனக்கு வந்துட்டு மிஸ் ஆனதே இல்லை சார். எல்லாருமே நான் வெயிட் பண்ணுவேன். ஏன் இதை சொல்றேன்னா, நமக்கு பணம் வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம மணி அட்ராக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சிங்கிள் வேர்டு கூட நம்ம வந்துட்டு மணி பணமே இல்லை, பணமே வராது, வருமா, இந்த கொஷின்ஸே வேண்டாம். நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நமக்கு பணம் வரும், நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யாருக்கு வருதோ இல்லையோ உங்களுக்கு வந்துடும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரைனிங்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, எனக்கு அது ரொம்ப எல்லாருமே என்னை வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்குமே ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, நம்ம கரெக்டா தான் நமக்கு மணி அட்ராக்ஷன் இருக்குன்றதை நான் ஒவ்வொரு டைமும் ரியலைஸ் பண்ணிட்டே இருப்பேன். நம்ம அதை வந்து வாட்ச் பண்ணணும். ஸ்டோரி டெல்லிங்ன்ற ஒரு ட்ரைனிங், அது ஏசி இனோவேஷன் கம்பெனி, நியூ கம்பெனி. அந்த கம்பெனில வந்துட்டு நியூவா கடலூர்ல தான் ஒரு சார், அது அப்படி ஒரு தேவி மேம், அவங்க நம்மளோட ட்ரைனர்ஸ், அவங்க தெரிஞ்சிருக்கும் சாருக்குலாம். அவங்க வந்துட்டு தான் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க சொன்னது என்னன்னா, பேமெண்ட்லாம் வராது, போறதா இருந்தா போங்க சுஜாதா, அதுக்கு நான் கேரண்டி கிடையாது சொன்னாங்க. நமக்கு தான் தெரியுமே நமக்கு எப்பயுமே பேமெண்ட் வந்துரும் அப்படின்ட்டு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட நான் போனேன். பேமெண்ட் வரும்ன்ற மாதிரி. பட் ஆனா அவங்க வந்துட்டு 2 to 3 இயர்ஸா யாருக்குமே பேமெண்ட்டே கொடுக்கல. பட் ஆனா நான் பேமெண்ட் வரலனாலும் பரவாயில்ல, இவ்வளோ நாள் நம்மளுக்கு பேமெண்ட் வந்துட்டே இருக்கு, நம்ம ஏதாவது சர்வீஸா அந்த காலேஜுக்கு பண்ணுவோம். ஒரு 5 காலேஜஸ்ல நம்மளுக்கு அங்க உள்ள பிரின்சிபல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா அப்படி பண்ணிக்கலான்ட்டு நான் போயிட்டேன். ஒரு 10 days ட்ரைனிங், 1 டேக்கு வந்துட்டு 4000, மொத்தம் 10 daysக்கு எனக்கு 40,000. அந்த மற்றதெல்லாம் சேர்த்து ஓவராலா எனக்கு 50,000. ரொம்ப கம்ப்ளைண்ட் அந்த மேம் மேல, உமாராணி, அவங்க நேம் எனக்கு மென்ஷன் பண்ண வரல. பட் ஆனா as a விமனா எல்லாரும் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பட் ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு பெரிய லெவல்ல ஒரு சிங்கப்பூர் கம்பெனி வச்சிருக்கிறவங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளால தான் அவங்களால பண்ண முடியலன்றத நான் அவங்க நிலையில இருந்து உணர்ந்தேன். டெஃபினெட்லா இதை நான் உணர்ந்து எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. நானா அந்த மேம் உண்மையாவே வந்துட்டு அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே ஒரு 1 month டிலே ஆனதுதான். ஆனாலும் நான் என்ன பண்ணேன், பணம் வரும் அவ்வளவுதான் மேம், எப்ப மேம் பணம் வரும், அவ்வளவுதான் விட்டுடுவேன். நான் கேட்டதே இல்லை. லாஸ்டா அவங்க சொன்ன டேட்டை தாண்டி 1 month ஆனிச்சு. மேம் நெக்ஸ்ட் மந்த் வந்துருமா இல்லை எப்படி அப்படின்னு மட்டும் ஒரு ஜஸ்ட், சுஜாதா வந்துரும் அப்படின்னாங்க. அதே மாதிரி செக் போட்டு எனக்கு 50,000. எப்படி 3 இயர்ஸா யாருக்கும் பணம் வராத பணம் அந்த எங்க டீம்ல உள்ளவங்க எல்லாருக்கும் அந்த டைம்ல செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மிராக்கிள் தான். அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, அவங்க வேஸ்ட், அவங்க வந்துட்டு கொடுக்கவே மாட்டாங்க, அவங்க கிட்ட வாங்க முடியாது அப்படிலாம் சொன்னாங்க. பட் நான் என்ன ப்ரே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், கண்டிப்பா அவங்க ஒரு நல்ல எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் எல்லாமே பண்ணுவோம். பட் ஆனா சுச்சுவேஷன்ஸால அதை நம்மளால ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியாது. அப்ப நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பேட் நேம் கிரியேட் ஆயிடும். அதை சரி பண்ணி வெளியில வந்துடணும். அப்ப அந்த மேமுக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். சாரி டு இன்டரப்ட் மேம், கன்க்ளூஷன் பண்ணிக்கலாம். சோ இது வந்துட்டு அப்ப நான் உணர்ந்தேன் அழகா வந்துட்டு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, மேம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த கான்பிடென்ட் நமக்கு வரணும். நம்ம பணம் வந்துரும், பணம் வரலனாலும் பரவாயில்ல, நம்ம தான் நிறைய பணம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும். சோ நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒரு கான்பிடென்ட் இருக்கணும். எல்லாத்துலயுமே நம்ம ஒரு கான்பிடென்ட்டாவும் ஒரு டிசிப்ளினாவும் நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியா எதையுமே ப்ரொகாஸ்டினேட் பண்ணாம நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்துலயுமே நாட் ஓன்லி இன் பிஸ்னஸ் நம்ம லைஃபே வந்து சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீச்சை இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வழங்கின இன்றைய நாள் பயிற்றுரை பெற்ற ஒரு அறிமுகம். இவங்க மயிலாடுதுறையை சேர்ந்தவர், ட்ரைனிங் ஃபீல்டில் இருக்காங்க. ட்ரைனிங் ஃபீல்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி
இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது இவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு உளவியல் நிபுணர், இவங்க ஒரு எஜுகேஷ்னல் கவுன்சிலரும் கூட. பயிற்சி துறையில் தொடர்ந்து ஒரு பயிற்றுனராக பயணிச்சிட்ருக்காங்க. பல ட்ரைனிங் அகாடமி முன்னணி நிறுவனங்களுக்கு, ரூபிகான் ஐசிடி அகாடமி போன்ற முன்னணி நிறுவனங்களுக்கு பயிற்சிகள் கல்லூரிகளில் எடுத்து வந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து பயிற்சி துறையில் பயணித்துட்ருக்காங்க. இவங்க ஏற்கனவே ப்ளே ஸ்கூல் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வச்சு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரான இன்றைய ஆளுமை எம். சுஜாதா மேடம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாட நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். சார், ரமேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு என்எல்சி இந்தியா லிமிடெட்லேருந்து பணி ஓய்வு பெறுறேன். ஒரு வாழ்த்துக்கள் உங்கள்கிட்ட. ஓ, சூப்பர் சார். வாழ்த்துக்கள் சார் ரமேஷ் சார். உங்களுடைய ஓய்வு காலத்துலேயும் ஓய்வு எடுக்காமல் நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க பயிற்சித்துறை என்னுடைய பேஷன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய அடுத்த ஒரு அத்தியாயம் தொடங்குறதுக்கும் இவ்வளோ காலம் ஒரு மிக சிறப்பான பணியாற்றி அந்த பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாட அனைத்து நபர்களுக்கும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பின்னோட்டம் வழங்கிய பின்போ இல்லை வழங்குவதற்கு முன்போ ரமேஷ் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வழங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ரமேஷ் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி. இன்னைக்கு ஆக்சுவலி என்எல்சிலேருந்து பணி ஓய்வு பெறுறேன். வாழ்த்துக்கள் கவுன்சிலர் சார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த என்எல்சிலேருந்து ஓய்வு பெற்றா கூட நம்ம அடுத்தடுத்த பயிற்சியிலையும் என்னுடைய பங்களிப்பு நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நாளையிலேருந்து தான் என்னுடைய பேஷனேட்டான விஷயங்கள் நிறைய பண்ண இருக்கிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட், உங்களுடைய வாழ்த்துக்களையும் எதிர்நோக்கிறேன். ஸோ இன்னைக்கு செஷன் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செஷன் அப்படிதான் நம்ம சொல்லணும். இதையும் என்னன்னா, இவங்களுடைய அந்த கம்யூனிகேஷன், இவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டதை வச்சு தான் இவங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆயிருக்கு அப்படின்றது தான் நம்ம கரெக்டாக சொல்லணும். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு மதர் ஒரு மோட்டிவேட் பண்ணலை, இது ஏன்னு கேட்கல, அதுக்கு பணம் கொடுக்கல, வண்டி கொடுக்குறாங்க ஆனால் பெட்ரோலுக்கு பணம் கொடுக்கல. ஆனால் எதுலேயுமே இவங்க இவங்களுக்குள்ள கரெக்டான பாசிட்டிவாக அந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டதுனால தான் இந்த அளவுக்கு அவங்க உயர்வாக மேலே வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிட்ட பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ரொம்ப அருமையான செஷன், நிறைய உதாரணங்களோட. ஸோ வாட் வி அட்ராக்ட்ஸ் இட் வில் கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ட்ரைனிங் செஷனில் நமக்கு ஹானரியம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்பும்போது அது எப்படி சேர்ந்தது, இந்த மாதிரி பல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு செஷன், யதார்த்தமான ரியலிஸ்டிக் செஷன்ஸ் தான் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும். சூப்பராக இருந்தது மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தொடர்ந்து கலிவர்தன் சார், நீங்கள் மியூட் பண்ணி பேசுங்க. மேம், நீங்கள் மியூட் பண்ணீங்க. கடைசியாக உங்களுக்கு 1 நிமிடம் ஏற்புரை வழங்கப்படும். அப்போ நீங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ மொத்தமாக சொல்லிக்கோங்க. தேங்க்யூ மேம். கலிவர்தன் சார். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். இன்று எங்களுடைய குடும்ப நண்பர், வெல்விஷர், என்னுடைய மென்டார் திரு ரமேஷ் ஐயா அவர்கள் பணி ஓய்வு பெறுவதற்கு எங்களுடைய நிறுவனமே ஒரு மிகப்பெரிய சாம்பியன், கேப்டன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ரிட்டையர் ஆகிறத ஒரு வாரமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, சாரோடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும்
அவர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல நீண்ட ஆயுள், நிறை செல்வம், நிறைந்த புகழோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்கணும் அப்படின்ட்டு நான் மனதார வாழ்த்துறேன். இந்த நற்புலரி வந்து ஒரு மிக சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மா வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. அது எங்க ரமேஷ் ஐயாவுக்கும் அது வந்து கொடுத்துருக்கிறதுக்கு மிக சிறப்பான ஒரு விஷயமா நான் வந்து ஃபீல் பண்றேன். வாழ்த்துக்கள் ஐயா. உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாவும் சிறப்பாகவும் இருக்கணுங்க ஐயா. அடுத்ததா இன்றைய ஃபேக்கல்டி சுஜாதா மேம், ரொம்ப சிறப்பா இருந்தது இன்றைய செஷன். நான் என்னோட டேக்அவே என்னன்னு பார்த்தா, எந்த விஷயத்திலயுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிக்க கூடாது. ஒரு பேனர்ல இந்த இடத்துல இது இருக்கணும் அப்படின்னா அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து மற்றவங்க எது சொன்னாலும் நம்ம அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து டேக்அவே இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்துல செட் ஆகல அப்படின்னு நம்ம அதையே வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போ, ரிலேஷன்ஷிப்போ, பிசினஸ்ஷிப்போ வந்து விட்டுடாம அந்த விஷயத்துல செட் ஆகல, பாக்கி எல்லாத்துலயுமே வந்து அவங்க ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம அப்ரோச் பண்ணா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது மேம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் கலிவர்தன் சார். அடுத்ததாக பிருத்திவிராஜன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ரொம்ப அருமையான செஷன் சார். இன்னைக்கு நண்புலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 27-28 டேஸ் வந்து நடத்தின செஷன்ஸில் இன்னைக்கு ஒரு முக்கியமான செஷன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணா ஒரு பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வர்றதுக்கு எவ்வளோ போராடணும் அப்படிங்கிறத வந்து சகோதரி ரொம்ப அருமையாக எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க ஆக்சுவலி செஷன் நடத்தினாங்க அப்படின்னு சொல்றதை விட அவங்க லைஃப்ல நம்மள உள்ள கூட்டு போனாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு 19 வயசுல இருந்து ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கு முன்னாடி அந்த டியூஷன் எடுத்து தனக்கான பணத்தை தான் சம்பாதிச்சுக்கிட்டு, தனக்கு வண்டி இருக்கு பட் பெட்ரோல் போடுறதுக்கு காசு நம்ம தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தாயை வந்து நான் ரொம்ப இந்த இடத்துல நான் ரொம்ப பாராட்டுறேன், நம்ம நினைச்சு பார்க்குறேன். அதாவது ஒரு பொண்ணை ஒரு பையனை வளர்க்குறதுங்கிறது ஒரு கேட்டகரி, பொண்ணை வளர்க்குறதுங்கிறது ஒரு கேட்டகரி. அந்த பொண்ணை வந்து எவ்வளோ டிசிப்ளினா வளர்த்து அதே டைம்ல அந்த பொண்ணுக்கு எங்க சுதந்திரம் கொடுக்கணுமோ அங்கே சுதந்திரம் கொடுத்து, எங்க கண்டிக்கணுமோ அங்கே கண்டிச்சு ரொம்ப அருமையா எடுத்துட்டு போனது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நேர்த்தியான ஒரு விஷயமா எடுத்து சொன்னாங்க சகோதரி. ரொம்ப அருமையா இருந்தது. அவங்க சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்க ஞாபகப்படுத்த விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்க எதுல சக்சஸ் ஆகணும் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா முடிவு பண்ணிடணும். நான் ஒரு மல்டி மில்லியனர் ஒருத்தர் சந்திச்சேன். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பிசினஸ் ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கோங்க, ஃபேமிலி நெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க அப்படிப்பாரு. ஃபர்ஸ்ட் வட்டம் வந்து பிசினஸ், ரெண்டாவது வட்டம் அதுக்கப்புறம் ஃபேமிலி. நீ பிசினஸ் இருந்தாதான் உனக்கு ஃபேமிலியே, பிசினஸ் இல்லை அப்படின்னா உனக்கு ஃபேமிலியே கிடையாது அப்படிப்பாரு அவரு. அதனால முதல்ல நீ பிசினஸ்னு எடுத்துக்கோ. அதனால அவர் சக்சஸ் ஆயிட்டாரு பிசினஸ்ல. ஆனா ஃபேமிலி வந்து எப்படிங்கிறது நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது முன்னால ஃபேமிலியே தெரியுது, உள்ள என்னங்கிறது அவங்க பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஃபர்ஸ்ட், பிசினஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரி. எனக்கு ஏன்னா என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி பிசினஸ்ல ஒரு இடத்துல சாதிச்சோம், நல்ல கார்பரேட் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணோம், அது ஒரு மாதிரி. ஆனா ஒரு ஃபேமிலின்னு வரும்போது ஒரு அடி ஒரு இடத்துல வாங்கும்போது, ஆஹா நம்ம ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் தொண்டை உதறி தூக்கி எல்லாத்தையும் வீசிட்டு ஃபேமிலி தான் முதல்ல, பணம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஃபேமிலி இழுத்து கரெக்டாக எடுத்து பிடிச்சிட்டேன். நான் ஐம் என்ஜாயிங் த லைஃப். பிசினஸ் வந்து எனக்கு அப்புறம் எனக்கு கிடைக்குது, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லது செய்யுங்கிற நம்பிக்கை இருக்கு. பிரபஞ்சத்துக்கு நல்லது செய்யறதோட நம்ம வேலையை நிப்பாட்டிக்கணும். அதை திருப்பி செய்யும் போது நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான். நம்ம ஒன்றும் பெருசா எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. நம்ம ட்ராக்ல தெளிவா போகணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு கோல்டன் லைன்னு சொல்ல முடியும். சகோதரி அவ்வளோ அழகா சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு. வாழ்த்துக்கள் சகோதரி. இந்த சிங்கப்பெண் வந்து வெற்றி நடைபோட வாழ்த்துக்கள். நட்புலரி உங்க கூட இருக்கும். நீங்க உங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கீங்க. தொடர்ந்து நடைபோடுங்க, உலகமே வயப்படும். வாழ்த்துக்கள் சகோதரி. இன்று ரிட்டையர்மெண்ட் வந்து காணக்கூடிய நம்மளுடைய ரமேஷ் ஐயா அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். வாழ்க்கையில வந்து ஒரு நீண்ட நெடிய தூரம் ஒரு பப்ளிக் செக்டார்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிராவல் பண்ணிட்டு ரெஸ்ட் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்திருக்காங்க. நான் திருப்பி சொல்ற விஷயம் என்னன்னா, சாருக்கு வந்து கம்பெனி தான் ரெஸ்ட் கொடுத்துருக்கு. சார் இப்பதான் அவங்க புதிய அத்தியாயத்தை துவங்கறதுக்கு இருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய புதிய முயற்சி அபார வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ நட்புலரி. தேங்க்யூ ஃபவுண்டர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து நேரம் கருதி சுருக்கமாக பின்னோட்டம் வழங்கினா நல்லாயிருக்கும். அடுத்ததாக வீரசேகரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுங்க.
சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புறி வணக்கம். சார் சொன்ன மாதிரி நம்ம அன்பு ரமேஷ் சார் புதிய தொடக்கம் அதில் இறையர்களோடு நலமுடன் வளமுடன் வளர்ந்து வளர வேண்டும் என்ற அன்பு வேண்டுகள், அன்பு பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் அமைச்சிடும். அம்மா அவர்களுடைய இதுல சார் இப்ப சுருக்கமா சொல்லணும்னால, இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் கிரேட்டர் இன் லைஃப் பி ரெடி டு சாக்ரிஃபைஸ் சம்திங் அப்படிங்கிற ஒரு பெரிய கோட்டை சொன்னாங்க. எதையாவது இழந்துதான் பெருச அடைய முடியும். ஒண்ணுமே நான் இழக்க மாட்டேன், வெரி கம்ஃபர்டபுளா நான் இருப்பேன் அப்படின்னா இல்ல. சாரி சொன்னதுனால பல விதங்கள் சரியா இருக்குன்னு சொன்னாங்க. சிங்கமா இருக்கணுங்கிறப்ப நம்ம எதுலயும் அசிங்கமாயிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்படி பல செய்திகள் கேட்கவே ரொம்ப இருக்குது. பக்கத்து வீட்டுல நீ எனக்கு ஒரு இதுல சொல்லுவாங்க, பழமொழி கிறிஸ்டின் இதுல, எனக்கு பலியிடுவதற்கு முன்னாடி பக்கத்து வீட்டுல இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டு எனக்கு பலியிடுன்னு. அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் மிக அருமையான ஒரு செய்திகளை கொடுத்திருக்கீங்க. அன்பு வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுதத்தை எங்களுக்கு தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். தொடர்ந்து ராமசுப்ரமணியன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுகிறேன் சார். தேங்க்ஸ் சார். ரமேஷ் சார், வாழ்த்துக்கள் சார் உங்களோட ஜெர்னாங்க. மேடம், ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னன்னா, எல்லாத்துலேயுமே நீங்கள் பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ லைஃப்பில் ஜெயிச்சிருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ராமசுப்ரமணியன் சார். தொடர்ந்து ஹீலர் வெங்கட்ராமன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுகிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். மேடம் பேசுறது நம்ம சொந்த கதை சோக கதையை சொன்ன மாதிரி இருந்தது. அதாவது என்னன்னா, நான் வெல் டு ஃபேமிலி, ஆனாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற போது அங்க மட்டும்தான் டிஃபர் ஆறேன். நம்ம வெல் டு கிடையாது. நான் ரோட்ல ஸ்ட்ரீட் லைட்ல தான் படிச்சது. அப்படின்னா கிடைக்கல ஒருத்தனுக்கு கிடைக்கும்னு நம்புறது இருக்கு பாருங்க. அதாவது நமக்கு ஒரு விஷயம் இருக்கு ஆனா கிடைக்காதுக்கு அடி வயிறு வலிக்கும், அப்படியே பெயின்ஃபுல். அந்த பெயின் டு பிளஷர் கன்வர்ஷன் இருக்கு பாருங்க, அது உங்க அந்தர்யாமியா பகவான் உள்ள இருந்தா மட்டும்தான் சாத்தியமே. அது எப்படி ஆயிருக்குன்னா, என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு ஃபேமிலிலாம் இல்லப்பா, இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் உலகத்துல வசுதேவ குடும்பமும் எல்லா குடும்பத்தையும் நான் மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிற பவரை இறைவன் நமக்கு எது இல்லைன்னு நினைக்கிறோமோ அது கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் அதோட பிரபஞ்சத்தோட பவர். கிடைக்கலனாலும் கிடைக்கும்னு நம்பினதும் கிடைக்க என்ன பண்ணணும்னு நினைச்சதுதான் சிறப்பானது. வாழ்க பல்லாண்டு, விதைத்து கொண்டே இருங்கள். அறுவடை, அதாவது என்னன்னா, நம்மளே அறுவடை பண்ண வேண்டியதில்லை, எல்லாரையும் அறுவடை பண்ண வைப்போம். போர்கட்ட உங்களுடைய அந்த ஸ்பெஷல் குவாலிட்டியே நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல யூனிக்கா சொல்லணும்னா அந்த கண்டினியூஸ் அந்த பிலீவ் சிஸ்டம் தான் பிரமாதமா இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம், வாழ்க பல்லாண்டு. ரமேஷ் சாருக்கு வாழ்த்துக்கள். நெய்வேலியோட எனக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. ஏன்னா நெய்வேலியில தான் நான் கொண்டு எடுத்தது. அதனால நெய்வேலியில என் மாமனார்ல இருந்து மச்சினர்ல இருந்து எல்லாம் நெய்வேலி. வாழ்க பல்லாண்டு. தேங்க்யூ ஸோ மச் ஹீலர் வெங்கட்ராமன் சார். தொடர்ந்து லோகநாதன் சார், நீங்கள் நோட் பண்ணி பேசலாம் சார். ஐயா, இனிய நட்புறி அனைவருக்கும் இனிய நட்புறி காலை வணக்கம். இன்றைய வகுப்பு பிரதிபலிப்பு, அவருடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பை சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நானும் இப்போ ஒரு 2 years தான் இது என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி, இந்த நட்புறி கிடைச்சது என்னுடைய ஒழுக்கத்தினாலும் என்னுடைய நேர்மையினாலும் தான் கிடைச்சது அப்படின்ட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. ரமேஷ் சார் அவர்களுக்கு இன்றைய ஓய்வு பெறுகிறார், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி லோகநாதன் சார். தொடர்ந்து தாமோதரன் சார், நீங்கள் அட்மிட் பேசலாம் சார். நட்புறவுக்கு இனிய காலை வணக்கம். ரமேஷ் சார், ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெறுகின்றீர்கள். அந்த நிறுவனத்தில் எவ்வளவு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியாது. அதிலிருந்து ஓய்வு பெறுவது என்பது சிறப்பு தான். இருந்தாலும் பழைய நண்பர்களிடம் இருந்து விலகி வருவது என்பது மிகவும் கடினம்தான். இருந்தாலும் ஓய்வுக்கு என்னுடைய வாழ்த்துக்களின் வண்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு சிங்கப்பெண்ணின் சிறப்பான செஷன் சார்.
நான் நினைக்கல ஒரு பெண் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் அதாவது கடினப்பட்டு முன்னுக்கு வந்தார்கள் என்பதை யோசிக்கும் போது மிகவும் சிறப்பு. ஒரு நம்பிக்கை வரும் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும், வராது என்று நாம் நினைக்க கூடாது. இது ஒரு சிறப்பான ஒரு பழமொழி கூட என்று எடுத்துக்கொள்ளலாம். நெகட்டிவா யாருமே நினைக்கூடாது சார், எல்லாம் பாசிட்டிவா நினைக்கணும். நற்புலரிக்கு இனிய காலை வணக்கங்கள். மேடம் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி மேடம். உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கையும், உங்கள் எண்ணம் போல் மற்றவர்களும் நினைத்தால் எல்லாமே பாசிட்டிவாக தான் நினைக்கும். சிறப்பான ஒரு செஷனை கொடுத்ததற்கு நற்புலரிக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். லாவண்யா மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது மேடம் செஷன். அதுல வந்து நிறைய நீங்க சொன்னதுல நிறைய கம்யூனிகேஷன், செல்ஃப் கம்யூனிகேஷன் தான் அதிகமா மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ அது வந்து நமக்கு நம்மளை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும், நமக்கு இன்னும் புதிய எக்ஸ்ப்ளோரேஷனை கொடுக்கும். அது எல்லாமே நான் யோசிச்சேன் இடையிலயே நிறைய இது செல்ஃப் இதே வருது அப்படின்னு. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் நீங்க சொல்லும் போது ஹவு த லெவல் அப்பா ஆனது வந்து உங்களோட இதுல ஒவ்வொன்றா எப்படி வந்துச்சு. ஈவன் அந்த மணி வரலன்ற போது கூட நீங்க இவ்வளவு கான்பிடென்ட்டா, ஏன்னா அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஓடுறோம் இல்லையா. அட்லாஸ்ட் நமக்கு அதுக்கான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும், ஒரு இதுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் போறோம். ஸோ அதை கூட நீங்க எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணீங்கன்னு கேட்கும்போது ரியலி தட் வாஸ் சோ நைஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரமேஷ் சார், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் இன்னும் சிறப்பா இன்னும் நிறைய நீங்க எங்களுக்கு கத்துக் கொடுக்க போறீங்க. உங்களோட இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளரேஷனுக்கு இந்த டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் விஷ் பண்றேன் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா மேம். நேற்று நான் விஷ் பண்ண நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். பிலேட்டட் பர்த்டே விஷஸ் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். மேம், சுஜாதா மேம் இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கான நிமிடம், நீங்கள் உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாம் ஒரு நிமிடத்தில். ஓகே சார். சார், அதுக்கு முன்னாடி என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவரும் எனக்கான வாழ்த்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. இந்த தளத்தில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தேங்க்யூ. சுஜாதா மேம், நீங்கள் கண்டிப்பாக. சார், ரமேஷ் சார், கங்க்ராச்சுலேஷன். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இனிமே தான் நான் லைஃப்பை என்ஜாய் பண்ண போறேன்னு சொன்ன வேர்டு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. கண்டிப்பா அதை சொல்லணும்னு இல்லை, நம்ம இந்த நற்புலரியில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட இருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. ஃபீட்பேக் வந்துட்டு கண்டிப்பா ஃபீட்பேக் மூலயமா தான் நம்மளால வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் நம்ம அடுத்தது என்னன்றது நமக்கு புரியும். ரொம்ப எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்துச்சு ஃபீட்பேக்ஸ். ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு செஷனை விட ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்கு. அது இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்கு. எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி நேத்திலாம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மீட்டு, ஸ்கூல் ப்ராஜெக்ட் எடுத்து 2 ஸ்கூல் ப்ராஜெக்ட் பெரிய குளம்ல இருக்கு. நான் மயிலாடுதுறையிலேருந்து பெரிய குளம் வந்தேன். ஸோ டயர்டு. பட் ஆனால் சார் வந்துட்டு ரொம்ப ரெக்வஸ்டாக மேம் முடியுமா அப்படின்னாங்க. பிகாஸ் வந்துட்டு சாரை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த நற்புலரி, 9th சென்ஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு நம்ம ட்ரைனர்ஸ், நம்ம டீம், இது வந்துட்டு சார் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்குறாங்கன்றது தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு காலையில் இந்த ஃபீட்பேக்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இந்த டேவும் சரி இந்த மந்த்தோட இது ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்படி there is no words to say சொல்ற மாதிரி தான். சார் குமரேசன் சார், இந்த டீம்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என்னால் அதுதான் நான் ரொம்ப பிஸின்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலி. ஏன்னா 12 வரைக்கும் பிஸியாக இருந்தேன். என்னால் கால் கீழே வைக்க முடியல, த்ரோட்டு. ஆனாலும் அந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக நம்ம நாளைக்கு இந்த செஷன் பண்ணியே ஆகணுன்ற மைண்ட் தாட் இருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக 4:30க்குலாம் வேக்கப் ஆகி உட்காந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ட்ரைனர்ஸ். என்னோட ஸ்பீச்சை கேட்டு இவ்வளோ நேரத்துக்கு இருந்து டைம் எடுத்துட்டு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சுஜாதா மேம். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிகச்சிறப்பான நாள் தொடக்கத்தை வழங்கின இன்றைய நாள் பயிற்றுனர் சுஜாதா மேடம் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி உணர்வுகளையும் வெளிப்படுத்திக்கிறோம். தொடர்ந்து சார் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் சார்.
எஸ் சார் ப்ளீஸ் சார் மெசேஜ் போட்டிருக்காங்க சார், நிறைய பேர் டைப் பண்ணியிருக்காங்க சார். எஸ் சார். வாசிக்கட்டுமா சார்? நீங்கள் எஸ் வாசிக்கிறீங்களா சார் எஸ் சார் ப்ளீஸ் வாசிங்க சார். எஸ் சார். சார் பெஞ்சமின் சார் போட்டிருக்காங்க, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் செஷன் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரம்யா கமல்ராஜ் போட்டிருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் சார், எக்ஸலன்ட் செஷன், தேங்க்யூ சுஜாதா மேம். ரெண்டு பேருக்கும் சுஜாதா மேமுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க, ரமேஷ் சாருக்கும் வீரசேரன் ஐயா போட்டிருக்காங்க, அன்பு ரமேஷ் ஐயா வளமுடன் நலமுடன் வாழிய நீடு அப்படின்னு போட்டு அன்புடன் வீரான் போட்டிருக்காங்க. நம்மளோட பகத் கோபிநாத் சார் போட்டிருக்காங்க, எக்ஸலண்ட் அண்ட் இன்ஸ்பிரேஷன் செஷன் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. லட்சுமி நாராயணன் சார் போட்டிருக்காங்க, அன்பிற்குரிய நண்பர் ரமேஷ் அவர்களின் NLC DGM பொறுப்பில் இருந்து பணி ஓய்வு நிகழ்வு சிறப்புற அமைய பாராட்டுக்கள், அடுத்த கட்ட பயணம் மேலும் வெற்றிகரமாக அமைய நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரமேஷ் சார் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. மிக அருமையான செஷன், வாழ்த்துக்கள் சகோதரி, வாழ்த்துக்கள் ரமேஷ் சார். நான் என்னுடைய பதிவுக்கு இவ்வளவுதான் சார் இருக்கக்கூடிய பதிவு. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார். நண்பர்களே, இந்த அதிகாலையில் இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்துட்ருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக வேலைப்பட்ட அனைத்து நல்லவங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லவங்களுக்கும் நட்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வுகளை கொடுத்துக்கிறோம். நண்பர்களே, நாளை நம்மளுடைய நற்புலரியின் முக்கியமான நபர், நற்புலரியின் ஒருங்கிணைப்பாளர்கள் முக்கியமான நபர், நற்புலரி இந்தளவு வெற்றிகரமாக வந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர்களில் அவரும் ஒருத்தர். நாளைக்கு லட்சுமி நாராயண் சாரோட செஷன் அனைவரும் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நன்றி சார்.